சென்னை எழும்பூரில் மின்சார வாரிய தலைமை அலுவலகம் எதிரே 16வது நாளாக தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர்கள் கூட்டமைப்பினர் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து CITU அமைப்பு பொறுப்பாளரிடம் நமது செய்தியாளர் ரஃபீக் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். சென்னை எழும்பூர் பகுதியில் இருக்கக்கூடிய மின்சார தலைமை அலுவலகம் எதிரே தற்போது டாஸ்மாக் ஊழியர்கள் தொடர்ச்சியாக 16வது நாளாக போராட்டம் தொடர்ந்து வருகிறது. இருக்கக்கூடிய அவர்கள் பிரதான கோரிக்கைகளாக தங்களுடைய டாஸ்மாக் விற்பனையாளர்கள் பணிகளை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதுதான் தமிழக அரசுக்கு முக்கியமான கோரிக்கையை வைத்து வருகின்றன. ஐயா, தற்போது அவர்களுடைய முக்கிய அம்ச கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? தமிழ்நாடு முழுவதும் டாஸ்மாக் கடைகள் மூடும் போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய டாஸ்மாக் ஊழியர்கள் சார்பில் ஏற்கனவே கோட்டை நோக்கி பேரணி, ஏற்கனவே காத்திருக்கும் போராட்டம், அதேபோல் மறியல் போராட்டம் உள்ளிட்ட பல கட்ட போராட்டங்களை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 10 தினங்களுக்கு மேலாக இந்த மறியல் காத்திருப்பு போராட்டங்கள் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு 5 மண்டலங்களில் அனைத்து ஊழியர்களும் பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஏற்கனவே மன ரீதியில் தங்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கப்படவில்லை, வார விடுமுறை இல்லை, பண்டிகை கால விடுமுறை இல்லை, ESI இல்லை, பணி ஓய்வு வயது 58லிருந்து 60 என உயர்த்தவில்லை என்று மன ரீதியில் குமிறி கொண்டிருக்கிற, உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிற, துன்பப்பட்டு கொண்டிருக்கிற இந்த தொழிலாளர்கள் இப்போது தங்களை வருத்தி கொள்ளக்கூடிய, உடல் ரீதியில் வருத்தி கொள்ளக்கூடிய பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு ஏற்கனவே சில பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தாலும் கூட தீர்வு என்பது எட்டப்படவில்லை. 23 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த பணியில் ஈடுபட்டு இருக்கிற ஊழியர்களுக்கு, தொழிலாளர்களுக்கு தமிழ்நாடு அரசு நியாயப்படி, சட்டப்படி கிடைக்க வேண்டிய அனைத்து உரிமைகளையும் வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் வலியுறுத்தக்கூடிய விஷயம். தமிழ்நாடு அரசு வேலைநிறுத்தத்தை நோக்கி தொழிலாளர்களை தள்ளாமல் உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு காண வேண்டும். வேலைநிறுத்தம் என்பது விரும்பி செய்வதல்ல, அந்த தொழிலாளர்கள் மீது திணிக்கப்படுவது என்பதை அரசு உணர்ந்து வேலைநிறுத்தத்தை திணிக்காமல் நிறுத்தி வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். கோரிக்கைகளை தீர்ப்பதன் மூலம்தான் நிறுத்தி வைக்க முடியும் என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நன்றி. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரபாகரனுடன் செய்தியாளர் ரஃபீக்.